நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அந்த கள்ளக்குறிச்சியில இருந்த ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ், அப்புறம் அந்த செல்வி அக்காவோட கேரக்டரா மாறுறதுக்கு நெறைய விஷயங்கள். இந்த என்னது இஷ்டிக கல்லு, செங்கல் சூளை. ஆமாமா. அந்த கல்லு இது பண்ணுவாங்கல்ல, சூடு பண்றது. ஆமாமா. அங்கெல்லாம் வேலை செய்யறவங்க தான் இந்த ரியல் கேரக்டர். ஸோ அங்கெல்லாம் நாங்க போய் வேலை செஞ்சோம். கரும்பு, அப்புறம் நெறைய நெறைய ஃபுல்லா வேலை செய்ய விஷயங்கள். வச்சுட்டா சசி சார். ஃபுல்லு வேலை. ஆமா, ஆமா. ஃபுல்லு வேலை. ஸோ அதெல்லாம் செய்யும்போது நெறைய விஷயங்கள் நான் மைண்ட்ல நமக்கு வேற மாதிரி ஒரு ஆப்ரேஷன் நடந்தது. இவ்ளோ நாள் பண்ணாத மூவில பண்ணாத நெறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது இருந்தது. அப்புறம் அந்த மைண்ட் செட்டும் அப்படியே ஆக்க வேண்டியது இருந்தது. ஒரு 35 டேஸ், 40 டேஸ் நாங்க அங்கேயே இருந்தோம் கள்ளக்குறிச்சி. ஸோ நாங்க இருந்த இடம் ரொம்ப வசதியான இடம் எல்லாம் கிடையாது. எல்லாம் பசிக்கும் போதெல்லாம் ஆமா அதெல்லாம் வராது. வராது. அப்போ அதனால நெறைய விஷயங்கள் நம்ம அப்படியே செட் ஆயிடுச்சு அங்க. ஒரு 1 வீக் அப்புறம், "ஓ போதும், இதே நல்லா இருக்கு" அப்படின்னு ஒரு ஃபீல் வந்துருச்சு. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, நெறைய ஒரு படம் எடுக்கும்போது லைக் சிம்பிளா நீங்க சொல்ற மாரி ஒரு நல்ல ஒரு மாடர்னான ஒரு கேர்லா கூட ஆக்ட் பண்ணலாம். பட் இந்த மாரி கதை சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எது ட்ரிகர் பண்ணுது? ஓகே இந்த கதை நல்லா இருக்கு, நம்ம பண்ணலாம். இவ்ளோ கஷ்டப்படுற மாரி இருக்கு. நம்ம போய் ஃபீல்ட்ல உட்காந்து பண்ணோம்னா, எது உங்களுக்கு ஓகே சொல்ல தோணுது? ஓகே சொல்ற தோணுதுக்கு மெயின் ரீசன்ஸ் எப்பவும் வந்து டிரெக்டர் தான் எனக்கு. என்ன பொறுத்தவரைக்கும் டிரெக்டர். ஸோ இப்போ சசி சார் மாதிரி ஒரு லெஜெண்டான ஒரு டிரெக்டர் வந்து இந்த மாரி ஒரு கதை சொல்லும்போது, இந்த மாரி ரோல் சொல்லும்போது, எனக்கு கண்டிப்பா அவங்க மேல ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ அவங்க படத்துல நான் நடிச்சா எனக்கு வந்து அது ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். அதுவும் வந்து எனக்கு ஒரு 100% நம்பிக்கை இருந்தது. அண்ட் அவங்க சொன்ன கதையில இவ்ளோ லேயர்ஸ் இருந்தது. ஒரு ஒரு லேடியோட 25 இயர்ஸ்லேருந்து 42 வரைக்கும் இருக்கிற ட்ராவலில் கண்டிப்பாக நிறைய லேயர்ஸ் இருக்கும். இமோஷ்னலி, ஃபிசிக்கலி, அந்த ஃபிசிக்கல் சேஞ்ச் எல்லாம் ரொம்ப நம்ம பார்க்குற அளவுக்கு பயங்கரமான சேஞ்ச் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லைன்னா கூட பாடியில் ஒரு சில வாக்கிங் ஸ்டைலில் அப்புறம் நிற்கிறது இல்லை. ஸோ நான் அந்த 25 இயர்ஸில் நான் நிற்கும்போது எப்படி நிற்கும் அப்படி இல்லை. 42 இயர்ஸ் ஆகும்போது நான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பிளா அப்படின்னு இருக்கணும். ஏன்னா நடக்கும்போது எல்லாம் அப்போ நான் நிறைய வேலை செஞ்சு நான் ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆயிட்டேன், இல்லை டயர்ட் ஆயிட்டேன், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கணும். அப்புறம் குழந்தைகள் சின்னதாக இருக்கும்போது நமக்கு ஒரு கொஞ்சம் பயம் இருக்கும். எப்படி அது அந்த ஒரு இமோஷன் எப்படி இவங்களை வளர்த்தணும், என்ன பண்ணணும், ஐயோ தனியாக இருக்க வேற என்ன ஏது அந்த மாதிரி இமோஷன்ஸில் நிறைய லேடிஸ் கடந்து அப்புறம் ஒரு 35, 40 ஆகும்போது அவங்க வந்து அந்த ஒரு அவங்களும் வந்துட்டாங்க. இவங்களுக்கு ஒரு ஆட்டிடியூட் வந்துருச்சு. யார் வந்து என்ன அங்கே போ தைரியமாக சொல்கிறதுக்கான ஒரு வார்த்தை வந்துருச்சு. ஸோ அது ஒரு சேஞ்சு தானே. நம்ம ஃபிசிக்கல் சேஞ்சு நான் சொல்லலை, இமோஷ்னல் சேஞ்சு அது இந்த கேரக்டருக்கு நிறைய இருந்தது. ஸோ ஸ்டார்டிங்கில் செல்வி எப்படி இருக்காரோ அந்த மாதிரி இல்லை. ஒரு 40 இயர்ஸில் அவங்க வந்து எனக்கு இதுதான் வேணும், எனக்கு இதுதான் இப்போ ஆசை, நீங்கள் என்ன சொன்னாலும் பிரச்சனை இல்லை,